இப்போ நம்ம இங்கிலீஷில் யூஸ் டு அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குங்க. இதுவும் ஒரு மாடல் வெர்ப் தான். இந்த யூஸ் டுவை போட்டு எப்படி சென்டென்ஸ் பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். யூஸ் டு அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இது டூ வேல ஹெல்ப் பண்ணுங்க நமக்கு. ஃபஸ்ட்டு வெறுமனே நீங்கள் யூஸ் டு போட்டிங்கன்னா அது ஒரு வகையில் உங்களுக்கு வேற ஒரு மீனிங் கொடுக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பி ஃபார்ம் வெர்பை போட்டுட்டு யூஸ் டுன்னு போட்டிங்கன்னா அது இன்னொரு மீனிங் கொடுக்குங்க. ரெண்டுமே என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வர யூஸ் டு என்ன சொல்லுதுன்னா, பாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு ஹேபிட் இருந்திருக்கும். அதை நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த யூஸ் டு மட்டும் போட்டு பேசலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ யூஸ்டு டு லிவ் இன் லண்டன் அப்படின்னா இப்போ நீங்கள் லண்டனில் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஷீ யூஸ்டு டு கம் ஹியர் அப்படின்னா அவள் முதல்லலாம் இங்கே வந்துட்டு இருந்தா, இப்போ அவள் வருவதில்லை அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி முன்னாடி ஒரு ஹேபிட் இருக்கும், பட் இப்போ இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த யூஸ் டுவை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. ஹி யூஸ்டு டு கோ பை பஸ் ஆர் ஹி யூஸ்டு டு கோ பை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். அப்போ இப்போ அவர் யூஸ் பண்ணுறது இல்லை. அதை அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பி ஃபார்ம் வெர்ப் ப்ளஸ் யூஸ்டு டு. இதை நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.